வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. ஓம் சரவணபவ. அன்பர்களே, கந்தர் அனுபூதியிலிருந்து மூன்றாவது பாடல். வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ, ஞானோதயமோ நவில் நான் மறையோ, யானோ மனமோ எனையாண்ட இடம், தானோ பொருளாவது சண்முகனே. இந்த பாடலிலே கடைசி வரி பொருளாவது சண்முகனே. மெய்ப்பொருளாவது எது? பரம்பொருளாவது எது? பரம்பொருளாவது எது? அருணகிரிநாதர் இந்த பாடலிலே நமக்கு விளக்குகின்றார். எது பரம்பொருள்? இறுதி வரியிலே பொருளாவது சண்முகனே, முருகப்பெருமான் தான் பரம்பொருள். ஆறுமுகன் பரம்பொருள், சண்முகன் பரம்பொருள். அதை எப்படி அருணகிரிநாதர் விளக்குகின்றார் என்பதை பார்ப்போம். பஞ்சபூதங்கள் இருக்கின்றன. முதல் வரியிலே சொல்கின்றார், வானோ, பறந்து விரிந்து இருக்கின்ற வானம் பரம்பொருளா? புனல், ஜீவ நதிகள் இருக்கின்றன, நிலத்தடி நீர் இருக்கிறது, மேகம், கருமேகங்கள், கார் மேகங்கள் மழை பொழிகின்றன, கண்மாய், ஏரி, குளம் என நீர் நிரம்பி இருக்கிறது, உயிர் நாடியாக இருக்கிறது, நீரின்றி அமையாது உலகு என்கிறார்கள். அப்போ நீர் பரம்பொருளா? பார், பறந்து விரிந்து இருக்கின்ற பூமி, நிலம், அனைத்து சத்துக்களும் தன்னகத்தே கொண்டிருக்கின்ற நிலம், தாவரங்களுக்கெல்லாம் உயிர் நாடியாக இருக்கின்ற நிலம், தாவரங்களின் வேரினையெல்லாம் பாதுகாக்கின்ற நிலம், வேர்களுக்கு சத்துக்களை அள்ளி தருகின்ற நிலம் பரம்பொருளா? அடுத்து கனல், நெருப்பு, எதை போட்டாலும் எரிக்கும், பாகுபாடே காட்டாது. நெருப்பின்றி இங்கு வாழ்வேது, நெருப்பு பரம்பொருளா? மாருதம், மாருதம் என்றால் காற்று, தென்றலாய் புயலாய் நம் உடலிலே சுற்றி கொண்டிருக்கிற உயிர் மூச்சாய் அந்த காற்று, காற்று பரம்பொருளா? இதுதான் முதல் வரி. வானோ புனல், வானோ புனல் பார்க்கணல் மாருதமோ. அடுத்த வரி ஞானோதயமோ. ஞானோதயம், ஞானத்திலிருந்து உதிக்கின்ற அறிவு பொருளோ, ஞானத்திலிருந்து அறியக்கூடிய பொருளோ, அது பரம்பொருளா? நவில் நான் மறையோ, நான் மறைகள் இருக்கின்றனவே, அது பரம்பொருளா? ஞானோதயமோ நவில் நான் மறையோ, யானோ மனமோ, என்னிடத்திலே இருக்கிற ஆன்மா பரம்பொருளா, மனம் பரம்பொருளா? கடைசியிலே முடிக்கின்றார், என்னை ஆண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே. அருணகிரியார் சொல்கிறார், என்னை ஆண்ட இடம். முருகப்பெருமான் அருணகிரியாருக்கு அருள் செய்திருக்கிறார். அருணகிரியாரை ஆள்பவன் முருகப்பெருமான். என்னை ஆண்ட இடம், என்னை ஆண்ட இடம்தானோ, என்னை ஆண்ட கடவுள்தானோ பரம்பொருள். எவருடைய வரியிலே, அருணகிரியாரின் வரியிலே வருகிறது, என்னை ஆண்ட இடம்தானோ, என்னை ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே, முருகப்பெருமானே. இந்த உலகத்திலே பரம்பொருள் ஆவது சண்முகனே என்று அருணகிரிநாதர் இந்த பாடலிலே வலியுறுத்துகிறார்.
இந்த பாடலிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது அருணகிரியார் வாக்கிலிருந்து பரம்பொருள் சண்முகனே என்னை ஆண்ட இடம்தானோ பொருளாவது சண்முகனே, பரம்பொருளாவது சண்முகனே. பரம்பொருளை நாம் வணங்குவோம், நாம் நம் உள்ளத்தை வைத்து வணங்குவோம், அனைத்து அருளாற்றலையும் பரம்பொருளிலிருந்து பெறுவோம். இந்த பாடலை பாடி முருகப்பெருமானின் அருளை பெறுவோம். ஓம் சரவணபவ. மீண்டும் சந்திப்போம்.